பீகார், மத்திய பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தாங்க முடியாமல் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது. மத்திய பிரதேசத்தில் வெப்ப அலை தாக்கத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்பட்டு 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. குவாலியர் மாவட்டத்தில் வெப்ப அலை அதிகரித்துள்ளது. இதனால் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் உயிரிழந்துவிட்டன. ஆட்டோ ஓட்டுநரான ராம்பாபு சாகியா என்பவரின் 12 வயது மகன் மற்றும் 14 வயது மகள் ஆகிய இருவருக்கும் வெப்ப அலையின் தாக்கத்தால் நீர்ச்சத்து குறைந்ததால் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநிலம் வெப்பம் அதிகரித்து வருவதால் பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனைக்கு படையெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவுரங்காபாத்தில் உள்ள மாவட்ட மருத்துவமனையில் 2 மணி நேரத்தில் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போதுமான அளவுக்கு மருந்துகள் மற்றும் குளிர்சாதன வசதி கொண்ட படுக்கை அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் டெல்லியில் அதிகபட்சமாக 125 டிகிரி அளவுக்கு வெயில் கொளுத்தியதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் சிகிச்சை பலன் தராமல் உயிரிழந்துவிட்டார். இதன் எதிரொலியாக வெயிலின் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதால் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் கடும் வெயில் வாட்டி வதைப்பதுடன் தண்ணீர் தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடுகிறது. மக்கள் அன்றாட தண்ணீர் தேவைகளுக்கு அல்லாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசின் சார்பில் லாரிகளில் தண்ணீர் விநியோகம் செய்ததாலும் போதுமானதாக இல்லை. இதனால் குடிநீர் லாரிகளை முற்றுகையிடும் மக்கள் முண்டியடித்து தண்ணீர் பிடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.